நாம் செய்யும் செயலை வைத்து தீர்மானிக்கப்படுவதல்ல பாவ புண்ணியம், செயலின் விளைவை வைத்து தீர்மானிக்கப்படுகிறதாம். எப்படி தெரியுமா? ஒரு வேடன் ஒருத்தன் மனைவி மக்களுடன் வாழ்ந்து வந்தானாம். விலங்குகளை கொல்வதும் கன்னி வலைகளை வைத்து பறவைகளை பிடிப்பதும் தான் அவனுடைய தொழில். ஒரு நாள் காட்டில் வெகு தூரம் அலைந்து திரிந்தாலும் வேடனுக்கு அன்று எதுவுமே கிடைக்கவில்லையாம். மிகவும் சோர்ந்து களைத்து பசி மிகுதியுடன் ஒரு குளக்கரைக்கு வந்தானாம். அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்தானாம். தெய்வமே, என் குடும்பம் முழுவதும் நாளைக்கு பட்டினி கிடக்கும்படியான நிலை உண்டாகிவிட்டதே, நான் என்ன செய்வேன் என்று தண்ணீர் குடிக்க போனானா. அப்பொழுது எதிர்கரையில் பயங்கரமான உரும்பல் சத்தம் கேட்டதாம். கையில் அள்ளிய தண்ணீரை அப்படியே குளத்தில் சிதறவிட்டு நிமிர்ந்து பார்த்தானாம் வேடன். எதிர்கரையில் வித்தியாசமான தோற்றம் கொண்ட ஒரு விலங்கு இருந்ததாம். அதற்கு பார்வை கிடையாது. அப்படிப்பட்ட பயங்கரமான விலங்கை அவன் இதுவரை பார்த்ததும் இல்லை. இருந்தாலும் குருட்டு விலங்கை எப்படி கொல்வது என தயங்கினானாம். அப்பொழுது மனைவி மக்களின் பசியால் வாடும் முகம் அவன் மனதில் வந்து போக விலங்கின் மீது அம்பை எய்தானாம். அந்த விலங்கோ பயங்கர ஓலமிட்டு துடிதுடித்து அதே இடத்தில் இறந்து போனதா. அடுத்த வினாடியே ஆகாயத்திலிருந்து தேவர்கள் மலர்மழை பொழிந்து ஒரு வானுலக விமானம் அவன் முன்பு வந்து நின்றதாம். அதிலிருந்து தேவர்கள் வெளியே வந்து அவனை சகல மரியாதையுடன் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றார்களாம். சொர்க்கத்திற்கு போன பிறகுதான் வேடனுக்கு விபரம் சொல்லப்பட்டதாம். அதாவது, ஒரு முனிவர் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்தாராம். தவத்திற்கு இறங்கிய பிரம்மதேவர் முனிவர் முன் காட்சி தந்து என்ன வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு முனிவரோ, நான்முகனே, உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் கொல்லக்கூடிய சக்தியை எனக்கு அளியுங்கள் என வேண்டினாராம் முனிவர். அசுரர்கள் கூட இப்படிப்பட்ட வரத்தை கேட்க மாட்டார்கள் என்று நினைத்தாராம் பிரம்மா. ஆனால் அவருடைய நினைப்பே சாபமாக வெளிப்பட்டதாம். முனிவனே, நீ ஒரு குருட்டு விலங்காக பிறப்பாய், உன்னை கொல்பவனுக்கு சொர்க்க யோகம் கிடைக்கும் என்றாராம் பிரம்மா. அந்த முனிவரின் தீய எண்ணமே அவரை விலங்காக பிறக்க வைத்தது. வேடன் மூலமாக அவர் கதையையும் முடிக்க வைத்தார் பிரம்மா. தீய எண்ணம் கீழான நிலைமையை அளிக்கும் என்பதை புரிந்து கொள்வதோடு, பாவம் என்பது செய்யும் செயலை வைத்து தீர்மானிக்கப்படுவதல்ல, செயலின் விளைவை கொண்டே தீர்மானிக்கப்படும் என்பது புரியும் என்று நினைக்கிறேன்.